ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தங்க மகள் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. தங்க மகளில் ரெடி ஆயிட்டாங்க. வேக வேகமாக அந்த காட்டூருக்கு போகிறதுக்கு எப்படியாவது அவன்கிட்ட அந்த வீடியோவை அழிச்சிடணும். தாரணியை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்துறானே அவன்கிட்ட அந்த வீடியோ வாங்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து நான் போயிட்டு வரேன்னு கிளம்புறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த முத்துவும் இங்கே கிளம்புறாங்க. இடம் விஷயமா இங்கே வாங்க போகணும். ஏன்னா அந்த ஒரு தீரச் இருக்காரு 200 கிலோ 200 ஏக்கர் அந்த ஒரு அமைச்சருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா. அதில் ஒரு வயசானவர் மட்டும் மாட்டேங்கிறாங்க. அவங்க பையன் வந்து காட்டூரில் இருக்கான்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட போய் சம்மதம் வாங்கணும் அப்படின்னு சொன்னதுனால முத்துவும் அங்கே போகிறாங்க. அங்கே இருக்கிற அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்க, ரங்கநாயகி டேய் போகையில் இவளையும் கூட்டிகிட்டு போடா, இவளும் அங்கே தான் போகிறா அப்படின்னு சொன்ன உடனே மீனாட்சி செம்ம கண்டாகிறாங்க. ஐயோ அவங்க 2 பேர்லாம் ஒன்றா போவேனா அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இருக்கியா, 2 பேரும் ஒரே இடத்துக்கு போகிறாங்க, போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. ஹாசினி வந்துட்டு ஐயோ இவனோடையா நம்ம எப்படி தனியாக போகணுமே அப்படின்னு புலம்பிட்டே போயிட்டு இருக்காங்க. ஜீப்பில் தான் போகிறாங்க, ஓப்பன் ஜீப்பில். அங்கே போய் நின்னோம். பாதியில் போயிட்டு இருக்கேல ஹாஜினி என்ன பண்ணுறாங்க, எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது, ஏதாவது வாங்கிட்டு வாங்கலை குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுறாங்க. சரி வேறு வழியே இல்லை, உனக்கு நான் என்ன இதெல்லாம் வாங்கி கொடுத்து தொலையணுமா அப்படின்னு இறங்கி போகிறாங்க. போன கையோடு என்ன பண்ணுறாங்க, ஹாசினி ஒரு டயர்லேருந்து காற்றை பிடுங்கி விட்டுறாங்க. வந்தவர் முத்து என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க வண்டி எடுக்கலை, டயரை பார்க்குறாங்க பஞ்சராக இருக்குது. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, உங்களோட வந்தது என்னை தொல்லையாக போச்சே, எனக்கு ஏதாவது வழியை பண்ணி விடுங்க, நான் போய் ஆகணும் சீக்கிரம், இல்லைன்னா அந்த 10 லட்ச ரூபா பணம் போச்சு அப்படிங்கிறாங்க. ஐயோ அக்கா வேறு நம்மளை திட்டிப்பிடுவாளே அப்படின்ட்டு ஒரு கார் வருது. அங்கே பார்த்தா அதில் இருக்க அவருக்கு தெரிஞ்சவர் தான், என்னோட ஃப்ரெண்டு தான், இவர் மூலமாக போயிருங்க, காட்டூருக்கு போயிட்டு அங்கே போய் நீங்கள் வேலையை பார்த்துக்கங்க அப்படின்னு ஹாசினிகிட்ட சொல்கிறாங்க முத்து. ஹாசினி அவனை பார்க்குறாங்க. என்ன பார்க்குறேன், என் ஃப்ரெண்டு தான் போ அப்படிங்கிறாங்க. அந்த காரில் ஏறிட்டு போயிட்டுருக்காங்க. போகிற வழியிலே அப்படி ஒரு மாதிரியாக பார்த்துட்டே வர்றான். பின்னாடி பார்த்துட்டே வந்துட்டு முன்னாடி வந்து உட்காந்துக்கங்களேன் அப்படிங்கிறான் அந்த டிரைவர். அந்த டிரைவர் இல்லை, அவன் ஃப்ரெண்டு தான். அதுக்கு ஹாசினி வந்துட்டு வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிறாங்க. இவன் என்ன சரியான பொறுக்கியாக இருப்பான் போல இருக்கே, இவன்ட்டு நம்ம தப்பிக்கணுமே அப்படின்ட்டு அந்த ஒரு ஓரத்தில் நிப்பாட்டிருங்க, இந்த வர்றேன் அப்படிங்கிறாங்க. நிப்பாட்டி நகையோட இறங்கி எனக்கு நீங்கள் வரவேன், நானே தனியாக போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் போகிறேங்கிற, இல்லை எனக்கு பிடிக்கல நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க ஹாசினி. உடனே கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இங்கே பார், ஒரு நாள் என் கூட இருக்கிற, இல்லைன்னு உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு கையை பிடிச்சிருக்கிறாங்க. பொறுக்கி நாயே அப்படின்னு சொல்லிட்டு அதை கையை உதறிட்டு ஓடுறாங்க. பின்னாடி இவனும் ஓடுறான். பார்த்தா அவனோட ஃபோன் அடிச்சிருது. உடனே நின்றுட்டு அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேச ஆரம்பிச்சிடறான். ஆனால் அங்கேருந்து அவங்க தப்பிச்சிடுறாங்க. ஹாசினி பாவங்க, ஹாசினி இந்த 3 பொண்ணுங்கட்டையும் மன்னிப்பு கேட்கணும் வந்து என்ன படாத பாடுபடுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தங்கச்சிகளுக்கும் நல்லது பண்ணுறாங்க. அந்த படிப்பு சொல்லி கொடுக்குன்னு சொல்லி புர்கா போட்டு வந்துருந்தாங்களே, அந்த புர்கா ரூமுக்குள்ளே வச்சுருக்காங்க. அங்கே ஹாசினியை தேடி போகிற அந்த பொண்ணும் பார்த்துருது. திவ்யா பார்த்துட்டு இது வந்து நூர்ஜான் டாப் புர்காவாச்சே, உங்ககிட்ட எப்படி இது இருக்குது அப்படின்னு கேட்குது. அதோட தான் நேற்று முடிச்சிருந்தாங்க. ஆனால் ஹாசினி சமாளிச்சிருது. அது கிழிஞ்சு போயிருந்துச்சா, அந்த பொண்ணு என்னை தைக்க சொல்லிருந்துச்சு நூர்ஜான், நான் தச்சு வச்சுருந்தேன், அதுக்குள்ளே அந்த பொண்ணு ஊருக்கு போயிடுச்சு, அது வந்தோடனே நான் கொடுத்துக்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. ஹாசினி எப்படியே சொல்லி சமாளிக்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி திவ்யாவும் போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இதை முடிக்கணுமே, என்னடா பண்ணுறது அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பத்தாவதுக்கு அந்த ஊரில் வக்கீலுக்கு படிக்கிறதுக்கு சீட்டு எப்போ கொடுப்பாங்கன்னு கேட்டுட்டு வாங்கங்குது. இவர் இருந்துட்டு ஹாசினி வந்துட்டு ஏம்மா அந்த படிப்பே படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. அதெல்லாம் முடியாதுக்கா, நான் அதாக்கா படிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீட்டு வாங்குறேன்னு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறதுக்காக இந்த பொண்ணு அங்கே வந்தால் காட்டூருக்கு போகிற வழியிலேயே இவங்க என்னென்னா ரவுடிங்க பிடிச்சி இழுக்க பார்க்குறாங்க. பாவங்க அந்த ஒரு பொண்ணு ஓடிட்டு இருக்கே, அம்மானு சவுண்டு கேட்குது. அங்கே அந்த வழியாக வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறாங்க முத்து. என்னது யாரோ பொண்ணு குரல் கேட்குதே அப்படின்னு ஓடுறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க அவன்கிட்ட, இங்கே பாரு நான் முத்துவேலோட குடும்பத்தோட முத்துப்பாண்டியோட ஆள், நீ இப்படி பண்ணுறது தெரிஞ்சுனா உன்னை தொலைச்சி எடுத்துருவான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முத்துப்பாண்டி ஒன்றும் சொல்ல மாட்டான்னு சொல்கிறாங்க தைரியமாக. ஆனால் முத்துப்பாண்டி அப்படி இல்லைங்க, முரடன் தான், ஆனால் தங்கமானவன். என்ன பண்ணுறான், பொண்ணு குரல் கேட்குதே அப்படின்னு அலறி அடித்து தேடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஹாசினி மயங்கி போய் விழுந்து கிடக்குறாங்க. என்னன்னு தெரியல, பள்ளத்தில் விழுந்துட்டாங்களா இல்லை அங்கே ஏதோ ஒரு காங்காத காற்று பார்த்துட்டு அப்படியே விழுந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. முத்துவும் பார்க்குறாரா என்னன்னு தெரியல. அப்படியே முடிச்சுட்டாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.